والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவினுடைய தினத்தில் அதன் ஆரம்ப நேரத்திலேயே இந்த ஜும்மாவிலே கலந்து கொண்டு முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டப்பட்டு இந்த உலகத்தினுடைய வெற்றியையும் நாளை மறுமையில் இருக்கிற மகத்தான வெற்றியையும் எதிர்பார்த்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் வெற்றியை எதிர்பார்க்கிற இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே செயல்பட வேண்டிய எல்லாவிதமான வழிமுறைகளும் இறைவனால் நமக்கு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்டிருக்கிற வழிமுறைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயும் அந்த கடமைகளையும் வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு விதித்து தந்திருக்கிறான். எனவே ஒரு இறை நம்பிக்கையாளர் அவற்றை எல்லாவற்றையும் கவனத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. வெறுமனே நம்மால் முடிந்த தொழுகை வணக்க வழிபாடுகள் இன்ன பிற குறிப்பிட்ட ஒரு காரியங்கள் இவற்றை மாத்திரம் கடைபிடிப்பதோடு இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அந்த அடிமைத்தனம் என்பது முழுமை பெற்றுவிடாது. நாம் இறைவனுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துகிற அந்த தன்மை நாம் இந்த உலகத்திலே உயிரோடு வாழுகிற நாம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் வெளிப்பட வேண்டும் என்பதுதான்
அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு வழங்கி இருக்கிற வழிமுறை என்பதை நாம் அடிப்படையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற நாம் இறை நம்பிக்கையாளர்களாக ஒன்று சேர்ந்து வாழுகிற நேரத்தில் இறைவனை, அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அவனுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காகவும் இறை நம்பிக்கையாளர்கள் என்கிற அடிப்படையில் நாம் ஒன்று திரள வேண்டும். அதற்காக நம்முடைய கூட்டங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய சபைகளில் நாம் சங்கமிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு கால சூழ்நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இறைவனுக்காக நாம் ஒன்று சேருகிற நிகழ்வு என்பது மிக மிக அரிதாகி போயிருக்கிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி நாம சேர வேண்டும். இறை மார்க்கத்திற்காக நாம் ஒன்றிணைய வேண்டும். நாம் ஒன்றிணைந்து இறைவனுடைய மார்க்கத்தை பேச வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். உறுதியாக இந்த உலகத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்கிற அந்த நிலைகள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த சமுதாயத்தை ஒன்று திரட்டினார்கள். இந்த சமுதாயத்தை ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி அவர்களுக்கு மார்க்க உபதேசத்தை வழங்கினார்கள். இறை அச்சத்தை ஊட்டினார்கள். அவர்களுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்கிற அந்த செயல் திட்டங்களை எல்லாம் அவ்வப்போது இந்த சபைகளை ஒன்று கூட்டித்தான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீது இருக்கிற அந்த பிடிப்பை அதிகப்படுத்தினார்கள். மார்க்கத்தின் மீது இருக்கிற பற்றுதலை அதிகப்படுத்தினார்கள். அப்ப இன்றைக்கு மார்க்க பற்றுகள் குறைந்து போயிருப்பதற்கும் மார்க்கத்தின் மீதான பிடிப்புகள் விலகி போயிருப்பதற்கும் காரணம் என்னவென்றால் நாம் இறைவனுக்காக வேண்டி ஒன்று திரளாமல் இருப்பதுதான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுவதற்காக, படிப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று திரளாமல் இன்றைக்கு நாம் இருப்பதனுடைய விளைவுதான் நம்மிடத்திலே மார்க்க பற்று என்பது குறைந்து போயிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, இந்த முஃமின்கள் அனைவருமே சகோதரர்கள். வ அஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய இந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் என்ன ஏற்படுத்துங்கள்? சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்போது நாம் ஒன்று கூடுகிறோமோ, எப்போது நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இணைகிறோமோ, அப்போதுதான் நமக்கு மத்தியில் இருக்கிற தவறுகளை நாம களைய முடியும். நமக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை நாம கொண்டு வர முடியும். நாம் மார்க்கத்திற்காக ஒன்றிணையாமல் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பிரிந்து போய் நாம் எங்கெங்கோ தனித்தனியாக நம்முடைய வேலைக்காக, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நாம் இயங்கிக் கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி நாம நமக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது, எப்படி நாம ஒன்று சேர்வது, நம்முடைய உறுதிப்பாட்டை அதிகரிப்பது என்பதை இன்றைக்கு ஒரு கேள்வியாகவே வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு உலகத்துல அதிகரித்து போயிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் மார்க்கத்திற்காக நாம ஒன்றிணைந்தோம், மார்க்க செயல்பாடுகளுக்காக சேர்ந்தோம். ஆனா இன்னைக்கு மார்க்கத்தினுடைய சபைகள் இங்கே நடக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் அந்த சபைகளை விட்டும் நாம விலகுகிறோம். அந்த சபைகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பல உலக காரியங்களை நாம் என்ன செய்யணும்? கையில் எடுத்து அதை செய்வதனால் இங்கே என்னால் வர முடியவில்லை என்கிற அந்த நிலைக்கெல்லாம் இன்னைக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி நாம நம்முடைய இந்த நமக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை நாம் அதிகப்படுத்துறது எப்படி, நாம் எப்படி ஒருவருக்கொருவர் நாம சீர்திருத்தத்தோடு இருந்து கொள்வது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமின்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பஅலுஹும் அவுலியாஉ பஅலின், அவர்கள் சிலருக்கு என்ன, மற்றவர்களுக்கு அவர்கள் தான் யாரு? பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே அவர்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப், அவங்க என்ன செய்வாங்க?
நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். முன்கர் தீமையை விட்டும் அவர்கள் தடுப்பார். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அவர்கள் ஜக்காத்தை வழங்குவார்கள். அவர்கள் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். உலாயிக சயர்ஹமுல்லாஹு, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய இரக்கத்தை அல்லாஹ் காட்டுவான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் மிகைத்தவனாகவும் இரக்கமுடையவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற திருமறை குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அதுல என்ன சொல்றான், இறை நம்பிக்கையாளர் என்பவர்கள் அவங்க ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். அவங்க என்ன செய்யணும், நன்மையை ஏவுறதுல தீமையை தடுக்கிறதுல, தங்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகளை சீர்படுத்திக் கொள்வதில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில், அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதில் அவர் என்ன செய்யணும், சிலருக்கு அவங்க பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு இருக்கிறது, இப்படி ஒன்று சேர்ந்தால்தான் அந்த பொறுப்பை நம்மால் நிறைவேற்ற முடியும். நமக்கு வணக்க வழிபாடுகள், நன்மையை ஏவ வேண்டிய காரியம், தீமையை தடுக்க வேண்டிய காரியம், இவையெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்ப எப்போது நாம இந்த கடமையை செய்ய முடியும், இந்த இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்று திரண்டால்தான், அவர்கள் சங்கமித்தால்தான் அவங்க தீமையை தடுக்கிறதுக்கும் நன்மையை ஏவுறதுக்கும் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை சீர்படுத்திக் கொள்வதற்கும் தனக்கு இடப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய கட்டளையும் அவருடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் அவர்கள் சரியாக பின்பற்றுவதற்கும் இதுதான் முக்கியமான அம்சம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தையும் காட்டுவான் என்பதையும் சொல்லுகிறான். அப்ப இன்னைக்கு அது மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் இருப்பதை நம்மில் ஒவ்வொருவரும் உணர முடியும். நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு தீமை இல்லையா? நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு தடுக்க வேண்டிய காரியங்கள் இல்லையா? நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு ஏவ வேண்டிய காரியங்கள் இல்லையா? இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைகளை எல்லாம் நாம சீர்தூக்கி பார்ப்போம் என்றால், வணக்க வழிபாடுகளில் பெரும் குறையுடையவர்களாக முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நன்மையை ஏவ வேண்டிய மிக முக்கியமான பல காரணங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது. பல தீமைகள் சமுதாயத்திலே இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறது. அதை தடுக்க வேண்டிய பல சூழ்நிலைகள், பல காரணங்கள் நமக்கு இருக்கிறது. நாமே நம்மை சீர்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படி இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்று சேரும் பொழுது அவர்களுக்குண்டான பணிதான் இது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நீங்க சேர்ந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்கள் மீது ஏற்படும் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதையெல்லாம் நாம மனதிலே வைத்துக் கொண்டு இறைவனுடைய மார்க்கத்திற்காக நாம் ஒன்று திரள வேண்டும், நாம சங்கமிக்க வேண்டும், நாம சேர வேண்டும். சேர்ந்து இது மாதிரியான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம மாறணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அதுதான் நமக்கு பாடமாக தருகிறது. சஹாபாக்கள் அந்த நிலையில் தான் வாழ்ந்தார்கள். ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க மார்க்கத்திற்காக ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது இல்ல. அவர்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொன்ன காலத்திலிருந்து அவர்கள் மரணிக்கிற காலம் வரைக்கும் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் ஒன்று திரண்டார்கள். பல சபைகளிலே சங்கமித்தார்கள். சங்கமித்து தங்களை தாங்களே அவர்கள் சீர்படுத்தியும் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன்துவான வஜாரின் லீ, நானும் எனக்கு ஒரு தோழரும் உண்டு, என்னுடைய அண்டை வீட்டுக்காரரும் உண்டு. நாங்க ரெண்டு பேரும் என்ன செய்வோம் என்றால், நாங்க மதீனாவுடைய ஒரு உயர்ந்த பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்விடத்துல நாங்க என்ன செய்யறோம்னா, மார்க்கத்தை படிப்பதற்காக நாங்க இரண்டு பேரும் அந்த சபைக்கு சங்கமிப்போம். எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து போக மாட்டோம். ஒரு நாள் அவர் செல்வார், இன்னொரு நாள் நான் செல்வேன். நான் போகும் பொழுது என்ன செய்வேன், அந்த மார்க்கத்தை படித்து விட்டு நான் அவருக்கு எடுத்து சொல்லுவேன். அவர் செல்லும் பொழுது அவர் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து வஹீ செய்தியையும் அந்த இன்னபிற செய்திகளையும் அவர் கேட்டுக்கொண்டு எனக்கு அவர் என்ன செய்வாரு, எடுத்து சொல்வார். இதுதான் எங்களுடைய முறையாக இருந்தது என்று சொல்கிறார். அது என்ன, அந்த சபைகளில் போய் சங்கமிக்கிறது, மார்க்கத்தை சொல்லக்கூடிய சபைகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிற வளமை அது நமக்கு காட்டுகிறது. அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜும்மாவுடைய அந்த நிலையை நமக்கு ஏற்படுத்தினாங்க. ஒவ்வொரு ஐங்கால தொழுகையும் ஏற்படுத்தினார்கள். எதற்காக? நாம் சங்கமிக்க வேண்டும் என்பதற்காக, நாம் ஒன்று திரள வேண்டும் என்பதற்காக, அதன் மூலமாக நம்முடைய கடமையை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக, நம்மை நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்ப இதை நாம உணர வேண்டும். நாம இந்த மார்க்கத்திற்காக வேண்டி
மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக நாம சங்கமிக்கிற சபைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நாம எதற்காக இல்லாமோ கூடிக்கொண்டிருக்கிறோம். நாம எந்தெந்த விஷயத்துக்கு இல்லாமோ கூடுவோம். ஆனா வா நாம மார்க்கத்தை படிப்பதற்காக கூடுவோம் அப்படின்னு நாம சொல்றோமா? மார்க்கத்தை நாம தெரிந்து கொள்வதற்காக நாம உட்காருவோம் அப்படின்னு நாம அழைக்கிறோமா? வா டீ குடிக்கிறதுக்கு போவோம் அப்படின்னு நாம அழைக்கிறோம். டூருக்கு போவோம் அப்படின்னு அழைக்கிறோம். இன்னவர காரியத்திற்காக அழைக்கிறோம். அந்த அழைப்பை மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக ஒன்று திரளுகிறார்கள். ஆனால் ஒரு மார்க்க விஷயத்திற்காக அழைத்தால் அங்கே அவர்களால் ஒன்று திரள முடியவில்லை. பல காரணத்தை சொல்றாங்க. எனக்கு வேலை இல்லையா, கூப்பிடுறீங்களா, வேலை இல்லையா எனக்கு. அதே நேரத்தில் உலக ரீதியான காரியத்திற்கு கூப்பிடும் பொழுது அந்த வேலைகள் எல்லாம் அங்கே காரணமாக வந்து நிக்கிறது இல்ல. ஆனால் மார்க்கத்திற்காக என்ன செய்யப்படுகிறது? இந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு வந்து நிக்கிது, நாம பிரிந்து போய் விடுகிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. மார்க்கத்திற்காக ஒன்று கூட வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு வருகிற நேரத்தில் அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்போ அந்த முஆவியா அவர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்கிறாங்க, மா அஜ்லஸக்கும், எதற்காக இங்க ஒன்று கூடி இருக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஜலஸ்னா நதுக்குருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நினைப்பதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப இந்த முஆவியா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹி மா அஜ்லஸக்கும், அல்லாஹ்வே சத்தியமாக நீங்க இல்லாதாக்க இதற்காகத்தான் ஒன்று கூடி இருக்கிறீர்களா? அல்லாஹ்வை நினைப்பதற்காகத்தான் நீங்க இந்த சபையில ஒன்று கூடி இருக்கிறீர்களா என்று சத்தியமிட்டு கேட்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா அதற்குத்தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வல்லாஹி மா அஜ்லஸ்னா, அல்லாஹ் மீது சத்தியமாக இறைவனை நினைப்பதற்குத்தான் நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்ப முஆவியா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்படி உங்கள் மீது சத்தியமிட்டு கேட்பது என்பது உங்களை சந்தேகிப்பதற்காக அல்ல. ஏன்னா என்ன பொறுத்தளவுல நான் எப்படின்னா ரசூலுல்லாஹ்வோடு அதிகமாக நான் இருந்திருக்கிறேன். நிறைய சபைகளில் ரசூலுல்லாஹ்வோடு நான் சங்கமிச்சிருக்கிறேன். ஆனால் என்னை மாதிரி ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து செய்திகளை குறைவாக அறிவித்தவர்கள் வேறு யாரும் இல்ல. ரசூலுல்லாஹ்வோடு அதிகமா இருந்திருக்கிறேன். ஆனால் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து ஹதீஸை அறிவிக்கிறதுல நான் குறைவாகத்தான் அறிவித்திருக்கிறேன் என்றாலும் இது மாதிரி ஒரு சபையில ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள். வந்து மக்கள் இந்த சபையிலே ஒன்று கூடி இருப்பதை பார்த்துவிட்டு அந்த மக்களிடத்தில் இதே கேள்வியை கேட்டார்கள், அல்லாஹி, நீங்க அல்லாஹ் மீது சத்தியமாக இதற்குத்தான் அல்லாஹ்வை கேட்கிறாங்க. அந்த சபையை கூடி இருக்கும் பொழுது அந்த மக்களிடத்தில் முதல் கேள்வி என்ன, எதற்காக நீங்க ஒன்று கூடி இருக்கிறீங்க? அப்போ அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்க வந்து இறைவனை நினைவுறுவதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் எங்களை நேர் வழி காட்டினான். நாங்க இதற்கு முன்னால வழிகேட்டில் இருந்தோம். அப்படி வழிகேட்டில் இருந்ததற்கு பிறகு மன்னல்லாஹ், அல்லாஹ் எங்க மீது அருள் புரிந்து எங்களை நேர் வழிபடுத்தி எங்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் பக்கம் வழிகாட்டினான். அதனால் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, எங்களை அல்லாஹ் நேர்வழியை எங்களுக்கு வழங்கியதற்காக நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் என்ன செய்யறோம், இந்த சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க வந்து இறைவன் மீது ஆணையாக நீங்க அதற்குத்தான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அப்ப அந்த மக்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா அஜ்லஸ்னா இல்லாதாக்க, அல்லாஹ் மீது ஆணையாக இதற்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், வந்து ஒன்று கூடி இருக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். இப்ப நான் கேட்டது மாதிரியே ரசூலுல்லாஹ்வும் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், உங்கள் மீது சந்தேகம் கொண்டு நான் என்ன செய்யல, உங்கள் மீது சத்தியமிட நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இப்போதுதான் மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். வந்து அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, உங்களை பற்றி மலக்குமாருடைய சபைகளில் அல்லாஹ் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இதை என்னிடத்தில் ரசூலுல்லாஹ் வானவருடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னிடத்தில் அறிவித்தார்கள். அதனால தான் உங்களிடத்தில் நான் சத்தியமிட்டு கேட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ஒரு சபையில சங்கமிக்கிறது இறைவனை நினைப்பதற்காக, இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக. அந்த நோக்கத்தோடு நாம் ஒரு சபையில சங்கமிக்கிறோம்னா அதற்கான சிறப்பை பற்றி நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள், மலக்குமார்களுடைய சபைகளில் அல்லாஹ் உங்களை பற்றி நினைவு கூறுகிறான், உங்களை பற்றி எண்ணி பார்க்கிறான் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். அப்ப இந்த இறைவனுக்காக ஒன்று கூடுகிற அந்த தன்மை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுல எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நாம சேர்ந்து ஒன்று சேர்ந்து இறைவனை நினைவு கூறுவதற்காக நாம் ஒரு சபையை நாம உருவாக்கினால், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக உருவாக்கினால் அதனால் கிடைக்கிற நன்மை என்பது ஏராளமானது. நம்மை நாம சீர்படுத்திக் கொள்ள முடியும், நம்முடைய ஈமானை நாம பலப்படுத்திக் கொள்ள முடியும், நமக்கு மத்தியில் இருக்கிற தவறுகளை களைந்து கொள்ள முடியும், நாம இந்த மார்க்கத்தை உறுதியோடு சேர்ந்து கடைபிடிக்க முடியும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க, நெருங்கி வாங்க, பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு நெருங்கி வாங்க. மார்க்கத்தை நாம சீர்படுத்த முடியும், அது மாதிரி இறைவனுடைய அருளையும் நாம அங்கே பெற முடியும். இறைவனுடைய அருள் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு இறை நம்பிக்கையாளன் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹுவை நினைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த நினைப்புதான் அவனை சீர்படுத்தும். அதற்குத்தான் இந்த இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளுகிற சபைகளில் நாம சங்கமிக்க வேண்டும் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மை எல்தமிசு ஃபில்லாஹி இல்மன், யார் இந்த கல்வியை தேடி என்ன செய்யறாங்க, புறப்படுகிறார்களோ, சஹலல்லாஹு தரீக்கன் இலல் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மார்க்கத்தினுடைய அந்த சுவனத்தினுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குகிறான், சுவனத்தினுடைய பாதை அவருக்கு லேசாக்கப்படும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அவர் இந்த மார்க்கத்தை தேடி அவர் புறப்படுகிறார், அதற்காக ஒரு சபையிலே அமர்கிறார் என்றால் அந்த சபையில் அவர் இருக்கிற காலமெல்லாம் அவர் மீது அல்லாஹ்வுடைய அந்த அமைதி அவர் மீது இறங்குகிறது. அவரை வானவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள், சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம இறைவனுக்காக ஒன்று சேர்ந்தால் அவ்வளவு முக்கியத்துவம் அந்த சபைக்கு அல்லாஹ்வால் வழங்கப்படுகிறது. இறைவனுடைய அமைதி, அவனுடைய பாதுகாப்பு அந்த சபைக்கு இறங்குகிறது. அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறாங்கன்னா, இன்னைக்கு நாம எப்படி நம்முடைய சபைகளை அமைத்துக் கொள்கிறோம், எப்படி மார்க்கத்திற்காக நாம ஒன்று திரண்டிருக்கிறோம் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவோ நிகழ்வுகளுக்காக இன்னைக்கு ஒரு முஸ்லிம் தான் என்ன செய்யறான், ஒரு சபையில போய் கலந்து கொள்றான். ஆனால் எந்த இறை கட்டளை அந்த சபையிலே கலந்து கொள்ள கூடாது என்கிற சட்டம் இருக்கிறதோ அங்கையெல்லாம் சர்வசாதாரணமாக கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இறை நினைவுக்காக வேண்டி மார்க்கத்திலே பிடிப்பாக நாம் ஒன்று சேர்ந்து இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சபைகள்லாம் இன்னைக்கு கலந்து கொள்றதே இல்லை, அவற்றை எல்லாம் புறக்கணிக்கிறோம். ஆனால் இறை மார்க்கத்திற்கு மாற்றமான சபையா அதில் பலர் ஒன்று கூடுகிறார்கள். ஒரு புறம் பேசுகிற ஒரு சபையா அதிலெல்லாம் சர்வசாதாரணமா ஒன்று சேருவாங்க. மார்க்கத்திற்குடைய கட்டளைகளுக்கு மாற்றமான ஒரு சபையா அங்கே ஒன்று சேர்வார்கள். ஆனால் மார்க்கத்தினை படிப்பதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் தமக்கு மத்தியிலே அதை சொல்லிக்கொண்டு உறுதியோடு செயல்படுவதற்கும் உண்டான அந்த சபைகளை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டால் எப்படி அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான்? எப்படி நாம நன்மையை ஏவுகிற அந்த காரியத்தை செய்ய முடியும்? எப்படி நாம தீமையை தடுக்கிற காரியத்தை செய்ய முடியும்? நாம எப்படி அல்லாஹும் அவருடைய தூதரையும் பின்பற்றுகிற அந்த வேலையை சரியாக நாம செய்ய முடியும்? இவற்றை எல்லாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் முக்கியமாக இருக்கிறது. அந்த அருளை நாம எப்படி பெற முடியும்? அதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். இவற்றை கவனித்து மார்க்கத்திற்காக ஒன்று திரடுகிற அந்த நிலை நம்மிடத்திலே வர வேண்டும். அப்படி வருகிற நேரத்தில் தான் நாம என்ன செய்வோம், உறுதியான அந்த செயல்பாடுகளை நாம கடைபிடிப்போம். இதற்கு முன்னால் அது மாதிரியான சபைகள் நாம தேடி சென்றோம். என்னைக்கு பயான் என்னைக்கு இருக்குது, என்னைக்கு மார்க்க பிரச்சாரங்கள் என்னைக்கு நடக்குது அப்படிங்கறத தேடி சென்றோம். எந்த ஊர்ல பயான் நடக்குது அதற்காக சென்றோம், அங்க போனோம். நம்முடைய தவறுகளை நாம களைந்து கொள்வதற்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, உறுதியாக செயல்படுவதற்காக இது மாதிரியான சபைகளை நாம சங்கமிக்கிறதுக்கு நாம ஆர்வம் கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த ஆர்வம் மிக 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 குறைந்து போயிருக்கிறது. ஒரு சபையில கூட வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல கூட என்ன செய்யறாங்க, இறுதி நேரத்தில் போய் கலந்து கொள்ளுகிற நிலைதான் பல சகோதரத்திலையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சபையை பற்றி சொன்னார்கள். அந்த சபைக்கு ஒரு 3 நபர்கள் வருகிறார்கள். வருவதில் ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா அந்த சபையை பார்க்கிறாரு, முன்னாடி இடம் இருக்குது, அப்படியே முன்னால அவர் உட்கார்ந்து விடுகிறார். இன்னொருத்தர் வர்றாரு, அந்த சபையை பார்க்கிறாரு, வெக்கப்பட்டு பின்னாலேயே அமர்ந்து விடுகிறார். இன்னொருத்தர் வர்றாரு, அந்த சபையை பார்க்கிறார், பார்த்ததற்கு பிறகும் அதுல கலந்து கொள்ளாமல் செஞ்சாரு, அவர் புறக்கணித்து விட்டு போய் விடுகிறார். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அதனுடைய சஹாபாக்களிடத்துல, அம்மா உஹ்பிருக்கும் அனி நஃபல் ஸலாஸா,
இந்த 3 மனிதருடைய நிலையை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அம்மா அஹதுஹும், அதிலே முதலாவது மனிதர் ஆவா அல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவர் ஒதுங்கினார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவரை அப்படியே தன்னோடு அரவணைத்துக் கொண்டான். அம்மல் ஆஹரு, இன்னொரு மனிதர் ஃபஸ்தஹியா, அவர் வெட்கப்பட்டார். ஃபஸ்தஹியா அல்லாஹு மின்ஹு, அவரிடமிருந்து அல்லாஹ்வும் வெட்கப்பட்டு கொண்டான். இன்னொரு 3வது ஒரு மனிதர் வந்தார், அவர் ஃபஅரல, அவர் அந்த சபையை புறக்கணித்து விட்டார். ஃபஅரல்லாஹு அன்ஹு, அவரையும் அல்லாஹ் புறக்கணித்து விட்டார். அப்ப நாம மார்க்க சபைகளை புறக்கணித்தால், அதிலே நாம சோர்வு காட்டினால், அல்லாஹும் நம்மை விட்டும் என்ன செஞ்சிருவான்? அருள் புரிவதிலிருந்து அல்லாஹ் பின்வாங்கி விடுவான். யார் வந்து அந்த சபையில முன்னால வந்து உட்காருகிறாரோ அவரை அல்லாஹ் அரவணைப்பான். இறைவனின் பக்கம் யார் ஒதுங்குகிறார்களோ, இறை மார்க்கத்தின் பக்கம் யார் நெருங்குகிறார்களோ அவர்களை அல்லாஹ் அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறான். யார் மார்க்கத்தை விட்டும் தூரமாக செல்கிறார்களோ, வெட்கப்படுகிறார்களோ, பல காரணங்களுக்காக அவர் பின்தங்கி விடுகிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், அவரை விட்டும் நானும் வெட்கப்பட்டுக் கொள்கிறேன். நீ வெட்கப்படுறியா? நானும் வெட்கப்படுறேன். நீ முன்னாடி வர்றியா? உன்னை நான் அரவணைத்துக் கொள்கிறேன். நீ புறக்கணித்தால் அல்லாஹ்வும் உன்னை புறக்கணித்து விடுவான். அப்ப அல்லாஹ்வால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் எப்படி இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படுவார்? எப்படி இறைவனுடைய பாதுகாப்பை அவர் அடைய முடியும்? அப்ப இறைவனுக்காக ஒன்று சேருவது என்பது மிக முக்கியமானது. அதுதான் நம்ம என்ன செய்யும்? அல்லாஹ் சொன்னது மாதிரி மார்க்கத்திலே பல காரியங்களை செய்வதற்கும், உறுதியாக செயல்படுவதற்கும், நம்மிடத்திலே தவறுகளை களைவதற்கும், நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கும் மிக முக்கியமான அம்சம் என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் மார்க்கத்திற்காக ஒன்று திரளுகிற ஒரு சபையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக ஒன்று கூட வேண்டும். அதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அருளை நினைவு கூறுவதற்காக அந்த சபைகளிலே சங்கமிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய உடலாலும் நம்முடைய பொருளாதாரத்தாலும் இந்த மார்க்கத்திற்காக நாம் அதிகம் பாடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சென்ற வார ஜுமாவினுடைய அறிவிப்பில் இந்த வாரம் இந்த ஜுமாவினுடைய வசூல் திருச்சி மாவட்டம் ஆழ்வார்தோப்பு என்கிற கிளையில் உருவாக்கப்படுகிற பள்ளிவாசலுக்காக வழங்கப்பட இருக்கிறது. எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குங்கள் என்கிற அறிவிப்பை செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் நீங்களும் பள்ளிவாசலுக்காக அதிகமாக வாரி வழங்குகிற ஒரு தயார் நிலையிலே நீங்கள் வந்திருப்பீர்கள். இந்த காரியம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தருகிற காரியம். இந்த கட்டளை என்பது அல்லாஹுவால் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலேயும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்டளை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஹாந்தும் ஹாவுலாயி துதஅவுன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், வாங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டால், மின்கும் யபுகல், உங்களிலே சிலர் என்ன செய்கிறீர்கள்? கஞ்சத்தனம் செய்கிறீர்கள். ஒமை யபுகல், யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, இன்னமா யபுகல் லினப்சி, அவர் தனக்கு எதிராகத்தான் அந்த கஞ்சத்தனத்தை செய்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க, இறை பள்ளிவாசலை கட்டுவதற்காக கொடுங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல கஞ்சத்தனம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்டால் அல்லாஹ் சொல்றான், அது உங்களுக்கு எதிரானது. அந்த கஞ்சத்தனத்தை வரலாம், அதை தூக்கி எறிந்து விட்டு இறைவனுடைய பள்ளிவாசலுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து விட்டால் அது நமக்கு பாதுகாப்பு. இல்ல அந்த எண்ணத்தோடு நாம அதை குறைத்து கொண்டால் அது நமக்கு என்ன எதிரானது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் கனியுன், அல்லாஹ் எந்த விதமான தேவைகளும் இல்லாதவன். ஓ அன்துமுல் ஃபுகராவு, நீங்கள் தான் தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் தேவை இருக்குது, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இறை பள்ளிவாசலை கட்டுங்கள், அதற்காக வாரி வழங்குங்கன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய தேவையா?
அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே இல்ல, உனக்குத்தான் தேவை. அந்த பள்ளிவாசல் கட்டப்படும் என்றால் அதிலே உனக்கு பங்கு இருக்கும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், பள்ளிவாசலை இந்த உலகத்திலே கட்டியவர், அவருக்கு அல்லாஹ் மறுமையில் என்ன செய்கிறான், ஒரு வீட்டை கட்டுகிறான். மன் பனா மஸ்ஜிதன் ஃபித் துன்யா, யார் ஒருவர் இந்த உலகத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக அதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறாரோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். பள்ளிவாசலை இந்த உலகத்துல கட்டுறதுக்கு உன்னுடைய பொருளாதாரம் நீ செலவழிக்கிறாய் என்றால் உனக்கு சுவர்க்கத்தில் வீட்டை கட்டுவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான், தயாராகி விடுகிறான். நீ சுவனத்திற்கு உள்ள போறதுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு பாக்கியம் இந்த காரியத்திலே இருக்கிறது. அப்ப அந்த வகையில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தான் தேவை இருக்குது, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இப்படி கட்டளையிடப்படும் பொழுது நீங்க வழங்கப்படாமல் இருந்தீர்கள் என்றால், கஞ்சத்தனம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையை நீங்க கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களை மாற்றிவிட்டு வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க, அவங்க கஞ்சத்தனம் செய்ய மாட்டாங்க, அவர்கள் இறை பாதையில் அல்லாஹுவால் இடப்படுகிற கட்டளைகளுக்கு செவி சாய்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப இந்த வசனத்தை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நாம வழங்குகிற இந்த பொருளாதாரம் என்பது நம்மை பாதுகாப்பதற்கானது, நம்முடைய மறுமை வாழ்வை பாதுகாப்பதற்கானது. மறுமையிலே நிம்மதியாக ஒரு வீட்டிலே நாம தங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தில் இருந்து இந்த இறை இல்லங்கள் கட்டப்படுவதற்கு நாம வாரி வழங்கி விட்டோம் என்றால் அங்கே அல்லாஹ் நம்முடைய இருப்பிடத்தை உறுதி செய்கிறான். இந்த இறை இல்லங்களில் ஒவ்வொருவரும் தொழுகிற அந்த நேரங்களில் அதற்கான அந்த நன்மைகள் நம்மை வந்து சாருகிறது. அந்த பள்ளிவாசலே நடக்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் பங்குதாரர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள் என்பது விசாலமானது, அல்லாஹ்வுடைய பாக்கியம் என்பது விசாலமானது. நாம நினைக்கலாம், இவ்வளவுதானே கொடுத்திருக்கிறோம், இதன் மூலமா நமக்கு நன்மைகள் அதிகரித்து போய்விடுகிறது நினைத்தால் தர்மத்திற்கு உண்டான நன்மை மாதிரி வேறு எந்த நன்மையும் அல்லாஹ் வளர்க்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க ஒரு தர்மத்தை வழங்குகிறீர்கள், அது ஒரு பேரித்தம்பளத்தினுடைய அளவாக இருந்தாலும் சரி, அந்த தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய வலதுகரத்திலே பெற்றுக் கொள்கிறான், அதை வளர்க்கிறான். ஹத்தா மிஸ்ரல் ஜபல், அது ஒரு மலை அளவிற்கு உருமாறுகிறது வரைக்கும் அதை அல்லாஹ் வளர்ப்பான். அது என்ன, வளவுக்கான பி தம்பரா, அது ஒரு பேரித்தம்பளத்தினுடைய அளவாக இருந்தாலும் சரி, அந்த அளவை அல்லாஹ் தன்னுடைய வலதுகரத்திலே வைத்து வளர்க்கிறான். நாம கொடுக்கிற தர்மம் 1000 ரூபாய் தானே கொடுத்திருக்கிறோம், 2000 தானே கொடுத்திருக்கிறோம், 100 ரூபாய் தானே கொடுத்திருக்கிறோம். அந்த தர்மம் தூய்மையானதாக இருந்தால், நல்லெண்ணத்தோடு நீங்கள் வழங்கி இருந்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் மலையளவிற்கு வளர்ப்பான். அதனுடைய நன்மை மிகப்பெரியது. எனவே இவற்றை எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த இறையில்லம் அதுல கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார். 2022 துவங்கப்பட்ட அந்த பணி என்பது இன்னும் முடிவடையாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் அந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறாங்க. 21 லட்சம் ரூபாய் அளவிற்கான தேவை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவற்றை கவனத்தில் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் இந்த செலவுக்காக வாரி வழங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் மிகப்பெரிய பாக்கியத்தை தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.